ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ மகாபெரிவா ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். பகவானுடைய அருளால் இந்த வருஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான கொடுப்பனை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம மகாபெரிவா நம்மளை மாதிரி சாமானியப்பட்டவாளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்த்திருக்கார், அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நேற்றுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுடைய ஸ்தாபகருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீள். இன்னைக்கு ஒரு உபன்யாசம் பண்ணுற கணபாடிகளுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வு நடந்தது, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி எல்லாரும் கேட்க போகிறேன். அதை பற்றி சொல்லறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் தயாராக இருக்கார். அவரோட சேர்ந்து நம்மளும் அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பெரிய பாக்கியசாலிடா. மகாபெரிவா சொன்ன கதை தான் இதுவும். கரூர் மாவட்ட பிராந்தியத்தை சேர்ந்த கணபாடிகள் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாராம். அவர் மிகப்பெரிய வேத வித்து, வேதங்களை நன்றாக படித்த வல்ல உத்தமர். ஆனாலும் அவர் அதை வயத்து பிழப்பா கொள்ளலை. அவர் உபன்யாசம் பண்ணுறதுல கெட்டிக்காரராம். அவர் உபன்யாசம் பண்ணுவாராம் நிறைய. ஆனாலும் கூட அவர் அதுலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அவள் கூட கொடுக்குற சம்பாவனையெல்லாம் வாங்கிப்பாராம். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு தர்ம பத்னி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவள் மகாபெரியவா மேல அபரீதமான பக்தி உடைய குடும்பமா. ஒரு நாள் காலம் உருண்டோட அவள் ஒரே பொண்ணுக்கு விவாக நேரம் வந்துருத்தான், விவாக வயசு வந்துருத்தான். அப்ப அந்த கணபாடிகளோட பொண்டாட்டி கேட்டாலாம் அந்த மாதிரி, ஏங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வந்துருத்து, மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, மாப்பிள்ளைக்கு இந்த உத்தியோகம், அதனால வந்து எவ்வளோ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீள் அப்படின்னு கேட்டாலாம். இவரும் சிறுக சிறுக சேர்த்து ஒரு 5000, நான் 5000 சேர்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்னாராம். உடனே பத்தினி கோவப்பட்டு 5000 வச்சு என்ன பண்ண முடியும், கல்யாணத்தை ஒழுங்காக நடத்தணும், நல்லா சீரும் சிறப்புமா அப்படின்னா இதுக்கெல்லாம் 15000 ரூபாய் தேவைப்படும். சீர் சிறப்பி அதெல்லாம் இல்லாமம்மா இதெல்லாம் நம்ம நடத்த முடியாது, இல்லாமல் எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும், 5000 முடியாது, மொத்தம் 15000 ரூபாய் வேணும் அப்படின்னாலாம். இல்லைம்மா நம்ம பார்த்து மனுஷாலை வச்சு நடத்திண்டா போறாதாம்மா, அது வந்து சிக்கனமாக கல்யாணம் நடத்திண்டா என்னன்னு கேட்டாராம். உடனே அவ பத்தினிக்கு ஒரு யோசனை தோணித்தான். நீங்க என்ன பண்ணுங்கோ, நேராக போயிட்டு மகாபெரியவாள்கிட்ட இந்த மாதிரி வந்து இது கேளுங்க, ஒத்தாசை பண்ண சொல்லுங்க, அவர் உங்களுக்கு மறுக்கவே மாட்டார், கண்டிப்பா உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னாலாம். இதை கேட்ட கணபாடிகளுக்கு கோபம் வந்துருத்தான். என்ன பேசுற நீ, என்ன பேசுற, அவர் வந்து ஜெகத்குரு, அவர்கிட்ட நம்ம ஞானத்தை தான் யாசிக்கணுமே தவிர தானத்தை யாசிக்கப்படாது, புரியறதா அப்படின்னாராம். ஆனா இவன் காதுல வாங்கிக்கிறதா தெரியல, இவர் எவ்வளோ சொல்லி கேட்கலையா. உடனே கணபாடிகள் என்ன பண்ணாரா, மறுநாள் காஞ்சிபுரத்துக்கு என்ன பண்ணாரு, தன்கிட்ட மடிசஞ்சி கை, அதாவது ஆச்சாரமா துணிகளை வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு பை வச்சுட்டு இருப்பா வைதிகாலாம், அது ஒரு பை மடிசஞ்சி கைன்னு பேர் இருக்கு. அதில் தன்னோட துணி தாழ்வை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு கம்பளி, அது மேலே ஒரு கம்பளியை எடுத்துட்டு நேராக அவர் அப்படியே என்ன பண்ணாரா, இங்கே அப்படியே திருச்சி ஜங்ஷனில் ட்ரெயின் பிடிச்சி நேராக அப்படியே செங்கல்பட்டு வழியா வந்து காஞ்சிபுரத்தை, செங்கல்பட்டு வழியா பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம். அன்றைக்கு மடத்தில் ஏக கூட்டம், மகாபெரியவாளை தரிசிச்சுட்டு இருந்தாலாம். இதில் கணபாடிகள் என்ன பண்ணாரா, கையில் வந்து ஒரு மூங்கில் தட்டு நிறைய பழம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து தன்னோட பொண்ணோட விவாக பத்திரிகை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நின்றுட்டு இருந்தாராம். கூட்டத்தில் எக்கச்சக்க கூட்டம் அன்றைக்கி ஸ்ரீமடத்தில். ஒரு நகர்றதா வழி தெரியலையா. இவரோ இந்த மாதிரி வந்து எப்போ நான் சேவிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிட்டே போக, அப்போ திடீர்னு அந்த மடத்தில் இருந்த சிப்பந்தி என்ன பண்ணாரா, அப்படியே அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுட்டாராம் சேவகர். உடனே கணபாடிகள், ஐயா அது உள்ள என்னோட பொண்ணோட கல்யாண விவாக பத்திரிகை இருக்குன்னு சொல்றதுக்குள்ள மகாபெரியவா என்ன பண்ணாரா, உடனே அவரை பார்த்துட்டு புன்முறுவல் பூத்தாராம். அட நீயா, அவரை நல்லா குசலம் விசாரிச்சாராம். குசலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னாராம். என் பொண்ணோடைய கல்யாண விஷயமா வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னாராம். அப்படியா, கவலையப்படாத, உன் பொண்ணோட கல்யாணம் ஜாம்னு நடக்கும், என்னோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு அப்படின்னாராம். உடனே அந்த கணபாடிகளை பார்த்து சொன்னாராம் பெரியவா, உனக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னாராம். அசைன்மெண்ட்னா அப்படின்னாராம். ஒன்றும் இல்லை, ஒரு வேலைன்னு அர்த்தம்.
சில நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி பிராந்தியத்திலேருந்து ஒரு பட்டர் வந்தாரு. அந்த பட்டர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி வேண்டிட்டாராம். அவன் ஊர்ல திருநெல்வேலி கிட்ட கடையநல்லூர் ஒரு அக்ரஹாரமா. அந்த ஊர் அக்ரஹாரத்துல அவன் ஊர்ல மாடு இருக்குல்ல, மாடெல்லாம் திடீர்னு காரணம் இல்லாம செத்து போயிடுறான். பிரச்சனம் பார்த்து போட்டப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில உற்சவாதிகள் நடக்காதவனால பிரச்சனையா. அவனால ஒரு 9 நாள் வந்து பாகவத சப்தாகம் பண்ணா நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பட்டர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னாராம். நீ தான் உபன்யாசம், இதை வந்து என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு, நீ தான் உபன்யாசம் பண்றதுல கெட்டிக்காரனாச்சு, அதனாலதான் உண்மை உங்ககிட்ட நான் அந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னாராம். உங்க ஆத்ம பெரியவான்னு சொல்லிட்டு உடனே மகிழ்ச்சியோட ஏத்துன கணபாடிகள் உடனே என்ன பண்ணாராம், பெரியவா சொன்னாராம், அந்த மாதிரி வந்து நீ என்ன பண்ணு, இப்ப நீ போய் என்ன பண்ணி நேரம் சாப்பிடு, முதல்ல போயிட்டு உள்ள போ, நேரம் போயிட்டு சாப்பிடு. என்ன ராத்திரி திருநெல்வேலிக்கு டிக்கெட் வேண்டிக்கிறதுக்கு நம்ம மனத்துல இருந்து பைசா வாங்கிக்கோ. நீ நேரம் என்ன பண்ணு, ராத்திரி செங்கல்பட்டு ஜங்ஷன்ல ட்ரெயினை பிடிச்சி மறுநாள் காத்தால திருநெல்வேலியில போயிட்டு உபன்யாசத்தை பண்ணிட்டு வாப்பா அப்படின்னாராம். கணப்பாடிகளும் என்ன பண்ணாராம், அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி செங்கல்பட்டு ஜங்ஷன்ல திருநெல்வேலிக்கு ட்ரெயின் ஏறினாராம். மறுநாள் மத்தியானம் ஒரு 1 மணிக்கா போய் சேர்ந்துதான் திருநெல்வேலியில. கோவிலோட பட்டரே வந்து அவரை கூட்டிட்டு போனாராம். பட்டருடைய வீட்டுல தங்க வைக்கப்பட்டாராம் கணப்பாடிகள். அப்ப கணப்பாடிகளை வந்து ஒரு ஈ காக்கா கூட வந்து பார்க்கவே இல்லையா. கணப்பாடிகள் தனக்கு தானே சமாதானம் சொல்லிட்டான், சரி ஒருவேளை உபன்யாசிக்கிற போது வந்து பாப்பாடோ என்னவோ அப்படின்னாராம். ஸோ இப்ப வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போனாலாம். அந்த கோவில்ல வரதராஜ பெருமாள் கோவில்ல மகா பெரியவாளை நினைச்சுட்டு பிரார்த்திச்சுட்டு உபன்யாசத்தை ஆரம்பிச்சாராம் கணப்பாடிகள். அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லையா. கோவிலோட பெருமாள் பட்டர், கோவிலோட மெய்காவலர் மட்டும்தான் இருந்தாரு, மெய்காவலர் வாட்ச்மேன் அவன் மட்டும்தான் இருந்தாராம். அப்ப உபன்யாசம் நல்லா உபன்யாசம் பண்ணாராம் கணப்பாடிகள். உபன்யாசம் பூர்த்தி ஆனோன்னா கணப்பாடிகள் கேட்டாராம், ஏன் ஊர்ல இருந்து மனுஷா யாரும் வரல, ஊர் மனுஷா யாரும் வரலன்னு கேட்டாராம். பட்டர் வந்து கண்ணை கலங்கிட்டு சொன்னாராம், அந்த மாதிரி 2 ஊருக்குள்ள ஒரே பங்காளி சண்டை சுவாமி, 2 ஊருக்குள்ளயும் ஒரே பங்காளி சண்டை, இங்க யார் தர்மகர்த்தா வரதுன்னு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா, அதனால ஊரே 2 பட்டு கிடக்கு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாராம். கணப்பாடிகளும் 10வது நாள் எனக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணினாராம். அப்போ உடனே பட்டர் என்ன தெரியுமா பண்ணாராம், அங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணாரா, தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் சம்பாவனை எவ்வளவு தெரியுமா, ஒரு 10 ரூபாய் இவ்வளவு சம்பாவனை பண்ணாராம் அதனால முடிஞ்ச பங்குக்கு. அதே மாதிரி இவர் அதே மாதிரி என்ன பண்ணாரா, மெய்காவலரும் தன்னுடைய பங்குக்கு சில சில்லறைகளை கொடுத்தாராம். இவரும் நல்லா அவருக்கு எல்லாம் மரியாதையெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணின பிறகு பட்டர் வந்து கணப்பாடிகளோட கையை பிடிச்சின்னு கண்ணீர் மல்க சொன்னாராம், உங்களுடைய திறமைக்கு நிறைய பண்ணணும், நிறைய சம்பாவனை கொடுக்கணும், ஆனா நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான், நானே உங்களை ட்ரெயின்ல ஜங்ஷன்ல ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன், டிக்கெட்டும் நானே வாங்கி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட் வாங்கி கணப்பாடிகளை ட்ரெயின் ஏற்றி விட்டாராம். மறுநாள் காத்தால என்ன பண்ணாரா, திருப்பி செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரம் போய் சேர்ந்தாராம் கணப்பாடிகள். அப்ப கணப்பாடிகளை பார்த்து பெரியவா சந்தோஷத்தோட, வாப்பா என்ன நல்லா உபன்யாசம் பண்ணிருப்பிய, கூட்டம் நிறைய வந்திருக்குமே அப்படின்னாராம், ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்திருப்பாளு அப்படின்னாராம். கணப்பாடிக்கு இதை கேட்டோன்னே கண்ணில் நீர் முட்டிப்பான். அவர் என்ன சொன்னாரா, இல்ல கண்ணில் கண்ணீர் மல்க, இல்ல பெரியவா யாரும் ஊர் ஜனங்கள்லாம் அப்படியா ஓஹோன்னு யாரும் வரல, இருந்ததே 2 பேர் தான் பெரியவா அப்படின்னாராம். யார் அந்த 2 பேர் அப்படின்னாராம், கோவில் பட்டரும் மெய்காவலரும் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னாராம். கண்ணீர் மல்க, பெருமாள் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னாராம். உடனே பெரியவா இதை கேட்டுட்டு இடின்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம். நீ பெரிய பாக்கியசாலிடா, அன்னைக்கு குருச்சேத்திரத்துல பகவத்கீதைய கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது பாவம் அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணின்றான், அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டான், ஆனா உன்னோட இடத்துல அவன் 2 பேராவது இருந்து கேட்டாளேன்னு பார்த்து சந்தோஷப்படுறான், இடின்னு சிரிச்சாராம். இதை கேட்ட கணப்பாடிகளுக்கு பெரிய பாக்கியசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு இடின்னு சிரிக்க கணப்பாடிகளுக்கும் சிரிப்பு வந்துருத்தான். உனக்கு எவ்வளவு சம்பாவனை பண்ணாருன்னா மொத்தம் ஒரு 7,400 ரூபா சம்பாவனை பண்ணா பெரியவா அப்படின்னாராம். 17,400 ரூபா சம்பாவனை பண்ணா பெரியவா எனக்கு அப்படின்னாராம். பட்டர் ஒரு 10 ரூபாயும், வாட்மேன் அந்த கோவில் மெய்காவல் ஒரு 7,400 ரூபாவும் எனக்கு சம்பாவனை பண்ணா பெரியவா கொஞ்சம் பழங்களோட அப்படின்னாராம். மொத்தம் 17,400 ரூபா அப்படின்னாராம் ராமநாதா. உடனே ஸ்ரீமடத்திலேருந்து மரியாதை அவருக்கு பண்ணினாராம். சால்வையெல்லாம் போட்டி அவருக்கு 5,000 ரூபாய் சம்பாவனை பண்ணி பெரியவா சொன்னாராம்,
ராமநாதா நீ நிறைய படிச்சிருக்க, உன்னுடைய புலமைக்கு நிறைய பண்ணணும். சரி சரி நீ என்ன பண்ணு, நான் ஊருக்கு உடனே பெரியவாள்கிட்ட ராமநாத இவன் யோசிச்சாராம். அந்த கணப்பாடிகள் யோசிச்சாராம், எப்படி இப்ப விவாக விஷயத்தை எடுத்து பேசுறது. ஆத்திர சொன்னது ஞாபகம் வரவே, பெரியவா என்னோட பொண்ணு விவாகம், என்ன கவலையே படாத நீ, எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு, எந்த விக்னமும் இல்லாமல் சந்திரமௌலீஸ்வரர் நல்லபடியா நடத்தி வச்சிருவார் அப்படின்னாரா மகா பெரியவா. இதை கேட்டுட்டு உத்தரவு வாங்கிட்டு போனாராம். பாவம் கணப்பாடிகள் பயந்துட்டே ஊருக்கு போனாராம். எப்படி தன்னுடைய பொண்டாட்டி அவனை வரவேற்பாளோ அப்படின்னு கொஞ்சம் நடுங்கிட்டு போகவே, ஆத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் அவர் வாசப்படியை மிதிக்கிற நேரம், உள்ள போற நேரம் அவர் பொண்டாட்டி அவருக்கு ஆர்த்தி எடுத்தாலாம். ஆர்த்தி எடுத்துட்டு வாங்கோ வாங்கோ அப்படின்னு உள்ள அப்படியே சந்தோஷ முகத்தோட கூட்டிட்டு போயிட்டு அப்படியே முகத்துல அப்படியே சந்தோஷம் விழுற கூட்டிட்டு போனாலாம். கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு காப்பி கொடுத்து உபசாரம் பண்ணாலாம். என்னமா இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல அங்க அப்ப நேர நீங்க பூஜை ரூமுக்கு போய் பாருங்க அப்படின்னாலாம். அவர் என்னது புடவை மாங்கல்யம் ஒரு மூங்கில் தொட்ட நிறைய வாழை பழங்கள் எல்லாமே பழம் ஒரு கவர் எல்லாம் இருந்துதான். என்னமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டாராம் கணப்பாடிகள். இல்ல இன்னைக்கு காத்தால காஞ்சிபுரத்துல இருந்து சில பேர் மகா பெரியவா மடத்துல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னா, பெரியவா உங்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரதா சொன்னா அப்படின்னாராம். இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னாராம். அவ கணப்பாடிகளுக்கு அவரோட கருணையை நெஞ்சு அப்படியே கண்கள் அப்படியே நீர் முட்டித்தான். இப்பயும் திரும்ப மகாபெரியோட கருணையை நினைச்சுண்டு, ஏமா பைசால எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்தியாமா? நான் என்னல நீங்க போய் பண்ணி பாருங்கன்னு எண்ணி பார்த்தாரன். நோட்டு கட்ட மொத்தம் 15,000 ரூபாயம் சொன்ன தொகை. அவ சொன்ன தொகை மகா பெரியவாவுடைய அந்த பரபிரம்மத்தோட கருணை கடன் நினைச்சுட்டு ஹோன்னு கதறி எழுதாரா ராமாடிகள் ஆனந்த கண்ணீர் விட்டு. பாருங்க அவருடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு. சர்வ வியாபியான மகா பெரியவாளுக்கு எல்லாம் தெரியுன்றது இந்த கதை மூலமா ஊர்ஜிதமாகுது. நாளைக்கு பார்க்கலாம் 3வது கதையை. நம்ம பரிபூர்ணமாக நம்ம ஆச்சாரியன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணால் எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ஆச்சாரியன் நம்மளுக்காக வந்து நிற்பர் அப்படின்றத எடுத்து காட்டுற மாதிரி ரொம்ப அற்புதமான நிகழ்வு இது. இந்த நிகழ்வை ஷேர் பண்ணதுக்காக வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு நன்றிகள், நமஸ்காரங்கள். இதே மாதிரி நாளைக்கும் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி மகாபெரிவாளுடைய மகிமையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்கள் கத்தவிருக்ஷா சேனலில் நாளைக்கு நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு தினமொரு பிரபந்தம் நம்ம போன வருஷம் தமிழில் ஆரம்பிச்சிருந்தோம். அதே மை டெய்லி பாசுரம் அப்படின்னு நாளையிலேருந்து இங்கிலீஷ்லையும் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நாளையிலேருந்து தினமொரு பிரபந்தம் நிகழ்ச்சியோடு சேர்த்து மை டெய்லி பாசுரம் நிகழ்ச்சியும் பார்த்து பிரபந்தம் பாசுரங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். மகாபெரிவாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.